வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். முல்லை பெரியாறு அணை வழக்கில் இறுதிக்கட்ட விசாரணை துவக்கம். தமிழகத்தின் உரிமையை கேரளா மறுப்பதாக வாதம். கோடிக்கணக்கில் வரி ஏய்ப்பு புகார். பிரபல ஹோட்டல்களில் வருமான வரித்துறை அதிரடி ரெய்ட். தங்கம் இறக்குமதிக்கு ரிசர்வ் வங்கி புதிய நிபந்தனைகள் எதிரொலி. மீண்டும் உயர்வை நோக்கி செல்லும் தங்கத்தின் விலை. விரிவான செய்திகள். முல்லை பெரியாறு அணை வழக்கில் இறுதிக்கட்ட விசாரணை உச்சநீதிமன்றத்தில் செவ்வாயன்று துவங்கியது. முல்லை பெரியாறு அணை தொடர்பான பிரச்சினை தமிழகம், கேரள மாநிலங்களிடையே நீண்ட காலமாக இருந்து வருகிறது. அணையின் நீர்மட்டத்தை 136 அடியிலிருந்து 142 அடியாக உயர்த்த வேண்டும் என தமிழகமும், பூகம்பத்தால் அணைக்கு ஆபத்து இருப்பதால் அதை இடித்துவிட்டு புதிய அணை கட்ட வேண்டும் என கேரளாவும் வலியுறுத்தி வருகின்றன. இது தொடர்பான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் அணையின் ஸ்திரத்தன்மை குறித்து ஆராய முன்னாள் நீதிபதி ஆனந்த் தலைமையில் ஐவர் குழுவை நியமித்தது. அணை ஸ்திரத்தன்மையுடன் இருப்பதாகவும் நீர்மட்டத்தை உயர்த்தலாம் என்றும் கடந்த ஆண்டு ஐவர் குழு அறிக்கை சமர்ப்பித்தது. இந்நிலையில் முல்லை பெரியாறு அணை தொடர்பான வழக்கின் இறுதிக்கட்ட விசாரணை செவ்வாயன்று உச்சநீதிமன்றத்தில் துவங்கியது. நீதிபதி RM லோதா தலைமையிலான 5 நீதிபதிகளை கொண்ட அரசியல் சாசன பெஞ்ச் முன்பு இவ்வழக்கு விசாரணைக்கு வந்தது. தமிழக அரசு வக்கீல் வாதிடும் போது தமிழகம் வழியாக முல்லை பெரியாறு செல்வதால் அணை நீரில் தமிழகத்துக்கும் உரிமை உள்ளது என்று கூறினார். 1886 ஆண்டு ஒப்பந்தப்படி தமிழகத்திற்கு கேரளா தண்ணீர் தர வேண்டும் எனவும், ஆனால் கேரளா தர மறுப்பதாகவும் தமிழக வக்கீல் வாதிட்டார். அதை கேட்ட நீதிபதிகள் முல்லை பெரியாறு அணை நீரை பகிர்ந்து கொள்வது தொடர்பாக 1886 ஆண்டில் திருவாங்கூர் சமஸ்தானமும் இந்திய அரசும் ஒப்பந்தம் செய்திருக்கும் போது அதில் தமிழகம் எப்படி உரிமை கோர முடியும் என்று கேள்வி எழுப்பினர். உடனே தமிழக வக்கீல் 1970 ஆண்டில் தமிழகம், கேரளா இடையே செய்யப்பட்ட புதிய ஒப்பந்தம் மூலம் உரிமை கோர முடியும் என்று பதிலளித்தார். இந்த பதிலில் திருப்தியடையாத நீதிபதிகள் அது தொடர்பாக தமிழகம் விரிவான பதில் மனுவை தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டனர். கோடிக்கணக்கில் வருமான வரி ஏய்ப்பு செய்துள்ளதாக வந்த புகார்களின் அடிப்படையில் பிரபல உணவகங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை செய்தனர். சரவண பவன், அடையாறு ஆனந்த பவன் போன்ற தமிழகத்தின் முன்னணி உணவகங்களில் வருமானத்திற்கு பொருந்தாத வகையில் வரி செலுத்தியதாகவும், கடந்த 5 ஆண்டுகளாக முறையான வருமான வரி செலுத்தாமல் கோடிக்கணக்கில் வரி ஏய்ப்பு செய்துள்ளதாகவும் தொடர்ந்து புகார்கள் வந்தன. இதன் அடிப்படையில் செவ்வாயன்று ஒரே சமயத்தில் வருமான வரித்துறையினர் சென்னை, மதுரை, திருச்சி, டில்லி, பெங்களூர், விஜயவாடா மற்றும் தூத்துக்குடியில் உள்ள சரவண பவன், அடையாறு ஆனந்த பவன் ஹோட்டல்களிலும் அதன் கிளை அலுவலகங்களிலும் ஹோட்டல் உரிமையாளர்களின் வீடுகள் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட இடங்களிலும் சோதனை நடத்தினர். சரவண பவன் ஹோட்டல் உரிமையாளரின் பண்ணை வீடு அமைந்துள்ள திருச்செந்தூர் அருகே உள்ள வனத்திருப்பதியிலும் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். இந்த சோதனை காரணமாக உணவகங்களில் எவ்வித பாதிப்பும் ஏற்படாவிட்டாலும் சென்னை வடபழனி, KK நகர், அசோக் நகர் போன்ற உணவகங்களில் ஊழியர்களை உள்ளே செல்ல அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. பீகாரில் மதிய உணவில் விஷம் கலந்ததன் பின்னணியில் சதி இருப்பதை உறுதியாகி இருப்பதாகவும், இதில் அரசியல் ஆதாயம் தேட பாரதிய ஜனதா கட்சி முயல்வதாகவும் முதல்வர் நிதிஷ்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். பீகார் மாநிலம் சப்ரா மாவட்டத்தில் உள்ள ஒரு பள்ளியில் மதிய உணவு சாப்பிட்ட 23 குழந்தைகள் பலியாகினர். தடயவியல் பரிசோதனையில் உணவில் பூச்சிக்கொல்லி மருந்து கலந்திருப்பது உறுதி செய்யப்பட்டது. இவ்வழக்கில் பள்ளி தலைமை ஆசிரியை மீனா தேவியை கைது செய்ய பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் நடந்து 1 வார காலமாகியும் பாதிக்கப்பட்ட கிராமத்துக்கு செல்லாத முதல்வர் நிதிஷ்குமார் இதன் பின்னணியில் சதி இருப்பது உறுதியாகியிருப்பதாக இப்போது கூறியுள்ளார். இது தொடர்பாக ஐக்கிய ஜனதா தளம் கட்சியின் MP, MLAக்கள் நிர்வாகிகள் கூட்டத்தை கூட்டி முதல்வர் நிதிஷ்குமார் ஆலோசித்தார். மதிய உணவில் பூச்சிக்கொல்லி மருந்து கலந்திருப்பதை தடயவியல் சோதனை முடிவில் தெரிய வந்திருப்பதை சுட்டிக்காட்டி பேசிய நிதிஷ்குமார் சம்பவத்தின் பின்னணியில் சதி இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என்று குற்றம் சாட்டினார். குழந்தைகள் பலி, புத்தகையா குண்டுவெடிப்பு சம்பவங்களின் மூலம் அரசியல் ஆதாயம் தேட பாரதிய ஜனதா, ராஷ்டிரிய ஜனதா தளம் முயற்சிப்பதாகவும் நிதிஷ்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். ஆடிட்டர் ரமேஷின் இரங்கல் கூட்டத்தில் கலந்து கொள்ள ஆகஸ்ட் 1ஆம் தேதி அத்வானி சேலத்திற்கு வரவுள்ளதாகவும், ஹிந்து அமைப்பினர் மீதான தொடர் தாக்குதல் குறித்து மூவர் குழு 2 நாட்கள் ஆய்வு நடத்த உள்ளதாகவும் இலகணேசன் தெரிவித்துள்ளார்.
பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயற்குழு உறுப்பினர் இலகணேசன் செவ்வாயன்று கட்சி தலைமையகத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்தார். தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் பொதுச் செயலாளர் ஆடிட்டர் ரமேஷ் கொலை வழக்கில் குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்தும் வரை தங்களது போராட்டம் ஓயாது என்று கூறிய இலகணேசன், ஆகஸ்ட் 1ஆம் தேதி சேலத்தில் நடக்கவுள்ள இரங்கல் கூட்டத்தில் அத்வானி கலந்து கொள்ளப் போவதாக தெரிவித்தார். கட்சி தலைமை நியமித்துள்ள மூவர் குழு தமிழகத்தின் 4 இடங்களில் இந்து அமைப்பினர் மீதான தாக்குதல் தொடர்பாக 2 நாட்கள் ஆய்வு நடத்த உள்ளதாகவும் இலகணேசன் தெரிவித்தார். ரமேஷுக்கான இரங்கல் கூட்டத்தில் அத்வானி அவர்கள் கலந்து கொள்வது என்பது சேலம் நகரில் மட்டும் நடக்கும். உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடித்து நீதிமன்றத்தின் முன்பாக நிறுத்தி தண்டனை வழங்கிய வரையில் எங்களது போராட்டம் ஓயாது. இந்த சம்பவம் குறித்து விசாரிப்பதற்காக நம்முடைய பிரகாஷ் ஜி ஜாவ்டேகர், நம்முடைய திருமதி நிர்மலா சீதாராமன், அதே போல கர்நாடகத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஹெக்டே ஆகியவர்கள் கொண்ட குழு 25, 26 தேதிகளில் கோவை, சேலம், வேலூர் மற்றும் சென்னை ஆகிய 4 நகரங்களில் இது குறித்து தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதியிலிருந்து வரக்கூடியவர்களையும் விசாரித்து அறிந்து ஒரு அறிக்கை தயாரிப்பதற்காக வருகிறார்கள். பாரதிய ஜனதா திங்களன்று நடத்திய முழு கடையடைப்பு போராட்டத்தில் பேருந்துகள் மீது கல்வீசி தாக்குதல் நடத்தியது கட்சி தொண்டர்கள்தான் என்பது நிரூபணமானால் அது தொடர்பான சட்டப்பூர்வ நடவடிக்கையை பாரதிய ஜனதா எதிர்கொள்ளும் என்றும் இலகணேசன் தெரிவித்தார். பாரதிய ஜனதா மாநில பொதுச் செயலாளர் ரமேஷ் கொலை வழக்கு தொடர்பாக அமைக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் சேலத்தில் 2வது நாளாக விசாரணை மேற்கொண்டுள்ளனர். பாரதிய ஜனதா மாநில பொதுச் செயலாளர் ஆடிட்டர் ரமேஷ் சேலத்தில் வெள்ளியன்று இரவு மர்ம நபர்களால் வெட்டி கொல்லப்பட்டார். இந்த படுகொலை சம்பவம் குறித்து விசாரணை நடத்த தமிழக அரசு மாநில குற்றப்புலனாய்வு பிரிவு இயக்குநர் நரேந்திரபால் சிங் தலைமையில் 6 தனிப்படைகளை அமைத்து உத்தரவிட்டது. இதைத் தொடர்ந்து சிறப்பு குற்றப்புலனாய்வு துறையினர் திங்கட்கிழமை அன்று ஆடிட்டர் ரமேஷ் கொலை சம்பவம் குறித்து விசாரணை நடத்த சேலம் சென்றனர். குற்றப்புலனாய்வு காவல்துறை தலைவர் மஞ்சுநாதா தலைமையில் அதிகாரிகள் சேலத்தில் விசாரணை துவக்கினர். 2வது நாளாக செவ்வாயன்று புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் ரமேஷின் வீடு, அலுவலகம் போன்றவற்றில் தீவிர ஆய்வு நடத்தினர். சம்பவம் நடந்த இடத்திற்கு அருகில் ரயில் நிலையம் உள்ளதால் அங்கும் அதிகாரிகள் தங்களுடைய விசாரணையை மேற்கொண்டனர். பல்வேறு கோணத்தில் சிறப்பு புலனாய்வு துறையினர் விசாரணை நடத்துவதால் குற்றவாளிகள் விரைவில் பிடிபடுவர் என்று போலீஸ் தரப்பில் கூறப்படுகிறது. மாணவர் காங்கிரஸ் அமைப்பின் தலைவர், செயலாளர் உள்ளிட்ட 21 பதவிகளுக்கான 5ஆம் கட்ட தேர்தல் சென்னையில் நடைபெற்றது. கடந்த முறை நடந்த மாணவர் காங்கிரஸ் தேர்தலில் முறைகேடு நடைபெற்றதாக கூறி தலைவர் உள்ளிட்ட பதவிகள் கலைக்கப்பட்டன. இதையடுத்து 5 கட்டங்களாக மறுதேர்தல் நடத்தப்பட்டது. கடந்த 18ஆம் தேதி மதுரையிலும், 19ஆம் தேதி தஞ்சை, 20ஆம் தேதி திருப்பூர், 22ஆம் தேதி வேலூரிலும் தேர்தல் நடந்தது. 5ஆம் கட்டமாக செவ்வாயன்று தமிழக காங்கிரஸ் தலைமையகமான சத்தியமூர்த்தி பவனில் ஓட்டுப்பதிவு நடந்தது. இத்தேர்தலில் வெற்றி பெறும் மாணவர்களுக்கு மாநில அளவில் பதவிகள் வழங்கப்படும். வின் பண்ணவங்க மட்டும்தான் இங்கே வந்து ஓட் போட முடியும். இந்த ஓட் போட்டவங்க வந்து ஸ்டேட்டில் நிற்கிறவங்களுக்காக, டெலிகேட்ஸ்க்காக நாங்கள் வந்து ஓட் போட மார்னிங்லேருந்து இந்த எலெக்ஷன் வந்து சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. அதுக்காக இன்னைக்கு வந்து ஓட் போட வந்திருக்கேன். தேர்தல் முடிவுகள் புதன்கிழமை அன்று அறிவிக்கப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பதவிகள் அறிவிக்கப்படும். இவர்களின் பதவிக்காலம் 2 ஆண்டுகள். ஹைதராபாத்தில் சுவர் இடிந்து விழுந்ததில் 2 குடும்பங்களைச் சேர்ந்த 6 பேர் பரிதாபமாக பலியாயினர். ஆந்திர மாநிலத்தில் கடந்த சில நாட்களாக பருவமழை தீவிரமாக பெய்து வருவதால் பல கிராமங்கள் வெள்ளத்தால் சூழப்பட்டுள்ளன. இந்நிலையில் ஹைதராபாத்தில் உள்ள மௌலா அலி பகுதியில் மழையில் ஊறி போயிருந்த பழமையான மிகப்பெரிய காம்பவுண்ட் சுவர் திங்கட்கிழமை நள்ளிரவு 1 மணி அளவில் இடிந்து குடிசைகள் மீது விழுந்தது. இதில் 2 குடும்பத்தினர் இடிபாடுகளில் சிக்கி 6 பேர் உடல் நசுங்கி பலியாகினர். தேசிய பேரிடர் மேலாண்மை படை, தீயணைப்பு துறையினருடன் இணைந்து போலீசார் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். இடிபாடுகளில் சிக்கிய 2 உயிருடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். ஜூலை 8ஆம் தேதி ஹைதராபாத்தில் சிட்டி லைட் ஹோட்டல் கட்டிடம் இடிந்து விழுந்து 18 பேர் பலியானார்கள். அந்த சம்பவத்தை தொடர்ந்து மாநகராட்சி நிர்வாகம் நடத்திய கணக்கெடுப்பில் 3000 கட்டிடங்கள் இடிந்து விழும் நிலையில் இருப்பது தெரிய வந்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரில் முகாமிட்டுள்ள ஒற்றை யானையை விரட்ட 3 கும்கி யானைகள் வரவழைக்கப்பட்டுள்ளன. கர்நாடக மாநிலம் மாலூர் வனப்பகுதியில் சுற்றித் திரிந்த ஒற்றை ஆண் யானை கடந்த வாரம் ஒசூர் வனப்பகுதியில் நுழைந்து முகாமிட்டுள்ளது. இந்த ஒற்றை யானையை வனத்துறையினர் விரட்டினாலும் மீண்டும் யானை இங்கு திரும்பி வந்து விடுகிறது. வனப்பகுதியை ஒட்டியுள்ள கிராமத்திற்குள் புகுந்து விளைநிலங்களை ஒற்றை யானை நாசமாக்கி வருகிறது.
இந்நிலையில் பயிற்சி பெற்ற 3 கும்கி யானைகளை அழைத்து வந்து அந்த யானையை விரட்ட வனத்துறையினர் முடிவு செய்துள்ளனர். அவ்வாறு யானையை விரட்டும் போது அப்பகுதி மக்கள் எச்சரிக்கையுடனும் பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டும் என்று வனத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். கும்கி யானைகள் கொண்டு விரட்டும் போது ஒற்றை யானை மிகுந்த ஆக்ரோஷத்துடன் செயல்படும் என்பதால் பொதுமக்கள் வாகனங்களில் செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் வனத்துறையினர் அறிவித்துள்ளனர். கடந்த 10 நாட்களாக ஒசூர் வனப்பகுதியில் முகாமிட்டுள்ள ஒற்றை யானையால் அப்பகுதி மக்கள் பீதியடைந்துள்ளனர். குப்பைமேட்டில் செயல்பட்டு வரும் அங்கன்வாடி மையத்தின் சுகாதார சீர்கேட்டை சரி செய்ய உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பொள்ளாச்சி அருகே ஆச்சிப்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட தாட்கோ காலனியில் செயல்பட்டு வரும் அங்கன்வாடி மையத்தில் 50க்கும் மேற்பட்ட குழந்தைகள் வந்து செல்கின்றனர். இந்த அங்கன்வாடி மையத்தை சுற்றிலும் முட்புதர்களும் குப்பை மேடுகளுமாக காட்சியளிக்கின்றன. இதை சுற்றிலும் ஓடும் சாக்கடை நீரில் பன்றிகள் சுற்றி திரிவதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. குப்பை மேட்டிலிருந்து வரும் துர்நாற்றம், கொசுக்களால் இங்கு வரும் குழந்தைகள் பல்வேறு வகையான நோய் தொற்றுகளுக்கு ஆளாகி வருகின்றனர். அரசு அதிகாரிகள் தாட்கோ காலனி அங்கன்வாடி மையத்தை சுற்றியுள்ள குப்பைகளை அகற்ற உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஊராட்சியில இந்த அங்கன்வாடி வருதுங்க. இங்க ஒரு 30-40 குழந்தைங்க வந்து படிக்கிறாங்க, வந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த மழை காலத்துல சுத்தி வந்து இந்த குப்பை மேடா இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு அடிக்கடி காய்ச்சல், வாந்தி வர்றதுனால யாருமே இப்ப சரியா குழந்தைகளை அனுப்புறது இல்ல. இந்த ஊராட்சிக்கு வந்து எத்தனை சொல்லி கூட இதை சுத்தம் பண்றதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கிறது இல்ல. 50க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பராமரிக்கப்பட்டு வந்த இந்த அங்கன்வாடி மையத்தில் சுகாதார சீர்கேட்டின் காரணத்தால் தற்போது 10 குழந்தைகள் மட்டுமே வந்து செல்கின்றனர். அவர்களும் தொடர்ந்து வர அதிகாரிகள் மனது வைக்க வேண்டும். கடந்த 2 நாட்களில் தங்கத்தின் விலை 644 ரூபாய் உயர்ந்துள்ளது. தங்கம் இறக்குமதிக்கு இந்திய ரிசர்வ் வங்கி விதித்துள்ள புதிய கட்டுப்பாடுகள் காரணமாக தங்கத்தின் விலை உயர்ந்துள்ளதாக கூறப்படுகிறது. திங்களன்று ஒரு சவரன் தங்கத்தின் விலை 304 ரூபாய் உயர்ந்த நிலையில் செவ்வாய் என்றும் தங்கத்தின் விலை ஒரு சவரனுக்கு 344 ரூபாய் அதிகரித்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 20,800 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,600 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 90 காசுகள் அதிகரித்து 45 ரூபாய்க்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 42,055 ரூபாயாக இருந்தது. ராமநாதபுரத்தில் துவங்கியுள்ள இயற்கை மூலிகை கண்காட்சியில் 1000க்கும் மேற்பட்ட மூலிகை பொருட்கள் இடம்பெற்றுள்ளன. இளம் வேளாண் விஞ்ஞானிகள், விவசாயிகள் இணைந்து ராமநாதபுரத்தில் இயற்கை மூலிகை கண்காட்சி துவக்கியுள்ளனர். இதை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் துவக்கி வைத்தார். இதில் சிறுதானியங்கள், காய்கறிகள், பருப்பு வகைகள் மற்றும் 1000க்கும் மேற்பட்ட மூலிகை செடிகள் இடம்பெற்றிருந்தன. இதை பார்வையிட்ட பள்ளி மாணவர்களுக்கு இயற்கை மூலிகைகள் குறித்து இளம் விஞ்ஞானிகள் விளக்கம் அளித்தனர். இந்த கண்காட்சி மூலம் பாரம்பரிய உணவுப் பொருட்கள் மற்றும் மூலிகைகள் குறித்து தெரிந்து கொண்டதாக மாணவ மாணவிகள் தெரிவித்தனர். மூலிகைகள் இந்த மாதிரி சாப்பிட்டா நம்ம உடம்புல வந்து நல்லா உடம்பு ஹெல்த்தியா இருக்கலாம். இங்க வந்து பார்த்துட்டு நாங்க வந்து அந்த காலத்துல உள்ள இயற்கை மூலிகைகளை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும். மூலிகைகள்லாம் பார்க்கறதுக்காண்டி வந்திருக்கோம். இங்க எங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நாங்க பார்த்ததெல்லாம் அந்த காலத்துல இவ்வளோ மூலிகைகள்லாம் இருக்கிறது இப்பதான் தெரியும் எங்களுக்கு. கீரை வகைகள்லாம் நிறைய இருக்கு, நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் இங்க வந்து. இந்தியாவில் உணவுக்கு செலவு செய்வதை விட நோய் சிகிச்சைக்கு மக்கள் அதிக செலவு செய்வதாகவும், இயற்கையை மாற்றாமல் வாழ்ந்தால் நோய் இல்லாமல் 100 ஆண்டு வாழலாம் என்று வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் கூறினார். இயற்கையான பழக்க வழக்கங்கள்ல இருந்து தங்களை மாற்றிக்கொண்டதுனால நம்ம நோயில சிக்கிறோம். அந்த உணவே மருந்துங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ளாத காரணத்தினால இன்னைக்கு மருந்த உணவா சாப்பிட்டு இருக்கிறாங்க. நம்ம உணவுக்கு செலவழிக்கிறத விட அதிகம் வந்து மருந்துக்காகவும், ஆஸ்பத்திரிக்காகவும், மருத்துவருக்காகவும் செலவழிக்கிறாங்க. தொடர்ந்து 1 மாதம் நடக்கும் இந்த மூலிகை கண்காட்சியை மாணவர்கள், பொதுமக்கள் ஆர்வமுடன் பார்த்து வருகின்றனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.